தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்ட பரபரப்பு அறிக்கையும், தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எடுத்த நடவடிக்கையும் அப்படிங்கிற அந்த தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம். என்ன விடயத்திற்கான அறிக்கை அண்ணன் வெளியிட்டிருக்காரு, மேலும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எந்த மாதிரியான நடவடிக்கை மேற்கொண்டிருக்காரு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அண்ணன் சீமான் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். பற்களை பிடுங்கிய காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் பல்வீர் சிங்கை கொலை முயற்சி வழக்கின் கீழ் சிறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இந்த நிகழ்வு பலருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது சமூக ஊடகங்களில் பரவலாக பரவிக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு பல்வீர் சிங் அப்படிங்கிற ஒரு உதவி கண்காணிப்பாளர் பலரோட அந்த பற்களை பிடுங்குவது அப்படின்றது மட்டும் இல்லாமல் ரொம்ப அநாகரிக போக்க அவங்கக்கிட்ட அத்துமீறின பல நடவடிக்கைகள் செஞ்சுருக்காரு. இது பார்த்திங்கன்னா வீடியோக்கள் மூலயமா பல வகையில் பரவிக்கிட்டு இருந்தது. இப்படி இருக்கும் பட்சத்தில் அதற்காக யாராவது குரல் கொடுக்க மாட்டார்களா, அதை பற்றி பேச மாட்டாங்களான்னும் போது ஆளுங்கட்சியை தவிர மற்ற எல்லாருமே அது சம்மந்தமாக பேசியிருந்தாங்க. அந்த வகையில் தான் அண்ணன் சீமான் அவர்களும் இப்போ அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதில் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் கைது செய்யப்படுபவர்களது பற்களை பிடுங்கியும் பிறப்புறுப்பின் பகுதியில் கொடூரமாக தாக்கியுள்ளதும் காவல் உதவி கண்காணிப்பாளர் பர்வீர் சிங் கொடுஞ்சித்திரவதையில் ஈடுபடுவது பெரும் அதிர்ச்சியை தருகிறது. விசாரணை எனும் பெயரில் வரம்பு மீறி கொடூரமான மனித வதை அரங்கேற்றியுள்ள பல்வீர் சிங்கின் செயல் கடும் கண்டனத்திற்குரியது. மனிதநேயம் துளியும் இல்லாத பல்வீர் சிங் போன்றவர்கள் மக்கள் சேவை பணிகளில் இருக்கவே தகுதியற்றவர்கள். ஏற்கனவே காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையேயான பிணைப்பில்லாத தற்கால சூழலில் இதுபோன்ற கொடும் நிகழ்வுகள் காவல்துறை மீது மக்களுக்கு பெரும் வெறுப்பை தான் உருவாக்கிவிடும். பல்வீர் சிங்கை காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றி இருப்பது போதுமான நடவடிக்கை அல்ல. எளிய மக்களிடம் அத்துமீறி தாக்குதலில் ஈடுபடும் காவலர்கள் சடங்குக்கு ஏதாவது ஒரு துறை சார்ந்த நடவடிக்கை மட்டும் உட்படுத்திவிட்டு அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனை அளிக்காதது சட்டத்தின் பிடியிலிருந்து அவர்களை தப்பிவிடும் அரசின் செயல் வெட்கக்கேடானது. ஆகவே காவல் உதவி கண்காணிப்பாளர் பல்வீர் சிங்கை உடனடியாக நிரந்தர பணி நீக்கத்திற்கு உட்படுத்த வேண்டும் எனவும் அவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து சிறைப்படுத்த வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசை நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன். இத்தோடு மட்டும் அல்லாமல் தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் இருக்காங்களா, அவர்களுக்கு தலா 1,00,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அவர்களுக்கு தகுந்த மருத்துவ சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படின்ட்டும் அண்ணன் சீமான் அவர் கேட்டுக்கொண்டிருக்கார். இதற்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சற்று முன் ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பல் பிடுங்கிய ஏஎஸ்பி அவர் பணியிடை நீக்கம் செய்திருக்காங்க. விசாரணை கைதிகளோட பல்லை பிடுங்கிய விவகாரம் குறித்து காவல் நிலையங்களில் மனித உரிமை மீறல் சம்பவங்களை அரசு அனுமதிக்காது. காவல் உதவி கண்காணிப்பாளர் பல்வீர் சிங்கை பணியிடை நீக்கம் செய்ய உத்தரவிட்டுள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வரவேற்கத்தக்கதாக இருக்குது. சஸ்பெண்ட் மட்டும் போதுமானதாக இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அவர்களுக்கும் தண்டனைங்கிறது ஒன்று கிடைக்கணும். அது புரியும் போது தான் அவர்கள் ரொம்ப இலகுவாக எளிய மக்களை தாக்குறதுக்கான வலியும் வேதையும் அவர்களும் உணர முடியும். ஆனால் சீமான் அவர்கள் சொல்லியது போல் செய்யும்போது இன்னும் அதிகபட்சமாக இது மாதிரியான அத்துமீறக்கூடிய அத்தனை காவல் அதிகாரிகளுக்கும் ஒரு அச்சத்தை உண்டாக்கும். மக்களுக்காக அவர்கள் சேவை செய்கிறங்கிற விஷயம்லாம் கடந்து போயிட்டு முழுக்க முழுக்க மக்கள் எவனும் என்னை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது, தான் அதிகாரத்தில் இருக்கிறவங்கிற அந்த திமிர் வர்றதால தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கு காரணமாக பார்க்கப்படுது. மேலும் இது குறித்து உங்களுடைய பார்வை என்னங்கிறத மறக்காமல் பின்னூட்டத்தில் தெரிவிங்க.